ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு முட்டை மசாலா. அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 3 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, நெக்ஸ்ட்டு 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். நான் ஒரு 20 பல் அளவுக்கு நான் பூண்டு உரித்து எடுத்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 15 எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். இப்போ இந்த மிக்சர் ஜாரில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, நெக்ஸ்ட்டு இந்த சீரகம், பூண்டு, இது கூட இந்த குழம்பு மிளகாத்தூளையும் ஆட் பண்ணி இதை நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். சப்போஸ் உங்கள்கிட்ட தனியாக தூள் தனியாக மிளகாத்தூள் தனியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நான் நல்லா நைஸாக தண்ணி விடாமல் நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நான் அடுப்பில் கடாய் ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காய விட்டு இது கூட கடுகு ஆட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் இது கூட நான் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடுறேன். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். இது பார்த்திங்கன்னா நார்மலாக சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. அதோடு பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தியோடு ரோல் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த முட்டை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த மசாலா, இதோடு நல்லா ஆட் பண்ணிடலாம். இது வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பூண்டு, பட்டை, கிராம்பு வாசனையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முட்டை மசாலா. இப்போ பார்த்திங்கன்னா இது நான் நல்லா ஒரு 2 செகண்ட்ஸ் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன் இந்த வெங்காயத்தை. இப்போ இதில் இந்த 3 முட்டையை நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு முட்டை நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் எல்லாத்தையும் நல்லா டர்ன் பண்ணி விட்டுறேன். இப்போ இது ஒரு 1 மினிட் போல் குக் ஆனால் போதும். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த வெங்காயத்தோட முட்டை வதங்குறப்ப டேஸ்ட்டு. இல்லைனா ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பூண்டு முட்டை மசாலா. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.